அந்த கள்ளலை கட்டிகளே அது எப்போ டேஞ்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மீன் முள்ளு ஃபிஷ் போன் தொண்டையில் சிக்கிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. வாழைப்பழத்தை சாப்பிட்றது மீன் முள்ளு உள்ளே சிக்கி இருந்ததுன்னா அந்த பழத்தில் ஒட்டிட்டு உள்ளே போயிடும். ஆனால் அது கம்ப்ளீட்டாக தவறான விஷயம். மீன் முள்ளு உள்ளே சிக்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கண்ணப்பன் அழகப்பன். நான் மதுரையில் இருக்கக்கூடிய செல்லூரில் பழனி ஆண்டவர் நர்சிங் ஹோம் அப்படின்ற மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிகிறேன். இந்த வீடியோவில் நம்ம தொண்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் அறிகுறிகள், சிம்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். தொண்டையில் என்னெல்லாம் நமக்கு சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயின் இன் த த்ரோட், தொண்டை வலி என்னென்ன காரணங்கள்னால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டை வலி டான்சில் அப்படின்னு சொல்லிட்டு சதை இருக்குது, டான்சிலைட்டிஸ் அது வீங்கிறதுனால வரலாம். குழந்தைகளுக்கு, அடல்ட்ஸ்லேயும் அது வரலாம். அதுக்கப்புறம் ஃபேரிஞ்சாய்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேரிஞ்சாய்டிஸ் அப்படிங்கிறது அந்த டான்சிலுக்கு பின்னாடி இருக்கிற பகுதிக்கு பேர் ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேரிஞ்சாய்டிஸ் பல காரணங்கள்னால வரலாம். இட் கேன் பி பாக்டீரியல் ஃபேரிஞ்சாய்டிஸ், வைரல் ஃபேரிஞ்சாய்டிஸ், அலர்ஜிக் ஃபேரிஞ்சாய்டிஸ். அந்த மாதிரி ஃபேரிஞ்சாய்டிஸ்னால தொண்டை வலி ஏற்படலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி கீழே வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிற லாரிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த லாரிங்ஸ் வீங்கிறதுனால நமக்கு தொண்டை வலி ஏற்படலாம். லாரிஞ்சாய்டிஸ், அக்யூட் லாரிஞ்சாய்டிஸ். அதுக்கப்புறம் தொண்டை வலி ஏற்படுறதுக்குரிய காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய ஆசிட் மேலே தூக்கி அடிக்கிறதுனால கூட தொண்டை வலி ஏற்படலாம். ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், அதுக்கு பேர் லரிங்கோ ஃபரிஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால கூட தொண்டை எரிச்சல், தொண்டை வலி ஏற்படலாம். ஸோ தட் இஸ் பெயின் இன் த த்ரோட். அதுக்கப்புறம் செகண்ட் சிம்டம் பார்த்தீங்கன்னா, டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங், முழுங்கிறதுக்கு சிரமமாக இருக்கிறதுக்கு அகெயின் பல காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளில் என்னென்னா டான்சில் சதை பெருசாக இருக்கிறது, ஹைப்பர்ட்ரோஃபி ஆஃப் தி டான்சில். ஸோ அது அந்த டைமில் முழுங்கிறதுக்கு சிரமமாக இருக்கும், டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது நாக்கே பெருசாக இருக்கும், இல்லை உள்நாக்கு வளர்ந்துருக்கலாம், என்லார்ஜ்ட் யூவில், என்லார்ஜ்ட் பேஸ் ஆஃப் த டங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முழுங்கிறதுக்கு வயசானவங்களில் கொஞ்சம் ஏஜ் கூட ஆகும்போது ஒரு 60 வயசுக்கு மேலே முழுங்கிறதுக்கு கஷ்டம் இருந்தது, டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கவனம் கொடுக்கணும், மருத்துவரை சந்திக்கணும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது என்னவாக வேணாலும் இருக்கலாம். கெட்ட கட்டிகளாக, புற்றுநோயாக கூட இருக்கலாம். அது கூட முழுங்கிறதுக்கு சிரமம் உண்டாகிற மாதிரி பிரசன்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங். அதுக்கப்புறம் ஸ்வெல்லிங்ஸ் இன் த நெக், கழுத்தில் கட்டிகள் வர்றது. கட்டிகள் சாதாரணமாக எங்கேனாலும் வரலாம். கழுத்தில் சென்டரில் பெரிய கட்டியாக வந்தது அப்படின்னு சொன்னால் யூஸ்வலாக தைராய்டு கட்டியாக இருக்கலாம். இல்லை சைடில் கட்டிகள் வந்தால் அது கழலை கட்டிகளாக இருக்கலாம். இல்லை இந்த மாதிரி இந்த தாடைக்கு கீழே சைடில் வந்தது அப்படின்னு சொன்னால் சுரப்பிகள், எச்சில் சுரப்பிகள் வீக்கமாக இருக்கலாம். சப்மாண்டிபுலர் கிளாண்ட் வீங்கி இருக்கலாம். ஸோ கழலை கட்டிகள்லேயே சின்ன குழந்தைங்கள கழலை கட்டிகள் வந்தது அப்படின்னு சொன்னால் அது நார்மலாக ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், டான்சில் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை சும்மா சாதாரண இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம், சூப்பர்ஃபிஷியல் இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்கிறோம். ஸோ அதை மருத்துவரை அணுகி பார்க்கணும். இல்லை சில சமயங்களில் குழந்தைகளில் டிபி கழலை கட்டிகள் வரலாம். கண்டிப்பாக மருத்துவரை சந்திச்சு தொடர்ந்து ஒரு 6 மாசம் 9 மாசம் அப்படி மாத்திரைகள் சாப்பிட்டா உறுதியாக குணமாகும். வயசானவங்களில் ஒரு 60 வயசுக்கு மேலே இந்த மாதிரி கட்டிகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கவனம் கொடுத்து மருத்துவரை சந்திக்கணும். அப்போ அந்த கட்டி என்ன மாதிரியான கட்டி, அந்த கட்டியினுடைய தன்மையை நம்ம அறியறதுக்கு சில மாதிரியான டெஸ்ட்கள், குத்தி பரிசோதனை பண்றது, ஒரு ஸ்கேன் எடுக்கிறது, உள்ள வீடியோ லாரிங்கோஸ்கோபி அப்படின்னு சொல்றோம். நம்மளோட ஆஃபீஸ் ப்ரொசீஜர் தான் அது. ஓபிலேயே பார்க்குறோம். வீடியோ லாரிங்கோஸ்கோபி பண்ணி நம்ம என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம், அந்த கட்டி ஏன் வந்துச்சு அப்படின்றதுனால. அந்த கழலை கட்டிகளே அது எப்போ டேஞ்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது திடீர்னு சைஸ் கூடுறது, வயசானவங்கள திடீர்னு அந்த கட்டியில வலி ஏற்படுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏற்படும் போது கண்டிப்பாக கவனம் கொடுத்து அடுத்த லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு நம்ம புஷ் ஆன் ஆகணும். அடுத்து சேஞ்ச் இன் வாய்ஸ், குரல் மாற்றம் ஏற்படுறது. குரல் மாற்றம் ஏற்படுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாக்கில் ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா கூட, அல்சர் இந்த டங், இல்லை ஆப்டஸ் அல்சர்ஸ் சொல்கிறோம், பக்கல் மியூகோசால ரொம்ப அதிகமாக டென்ஷன் ஆவாங்க,
அவங்களுக்கு ரொம்ப புண்ணு ஒரு ஆஃப்டர் ஸ்டமடைட்டிஸ் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்தால் கூட பேச்சு மாறும். அடுத்ததாக வந்து கொஞ்சம் உள்ளே போனோம்னா டான்சில் சதை வீங்கி இருக்கும்போது அதே மாதிரி குரல் லேசாக மாறும். ஹாட் பொட்டேட்டோ வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டான்சில் வந்து இம்மீடியட்டாக வீங்கி இருக்கும்போது நமக்கு பேச்சே வந்து ஒரு மாதிரி லேசின மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரல் வளையம், குரல் நாளம் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய வோக்கல் கார்ட்ஸ், வோக்கல் கார்ட்ஸில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். வோக்கல் நாட்யூல் அப்படின்னு சொல்கிறோம். வோக்கல் நாட்யூல் அப்படின்னா ரொம்ப அதிகமாக சத்தமாக பேசுகிறாங்க இல்லையா, ரோட்ல விற்கிறாங்க இல்லையா, காய் விற்கிறவங்க. அதுக்கப்புறம் தட் இஸ் கால்ட் அஸ் டீச்சர்ஸ் நாட்யூல்ஸ் ஆர் சிங்கர்ஸ் நாட்யூல்ஸ் ஆர் ஸ்கிரீமர்ஸ் நாட்யூல்ஸ் சொல்கிறோம். வோக்கல் கார்ட் நாட்யூல்ஸ். ஸோ அந்த வோக்கல் கார்ட் நாட்யூல் வந்துருச்சு அப்படின்னா குரல் மாற்றம் ஏற்படும். ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக மருத்துவரை, காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணரை நம்ம அணுகி நம்ம பார்த்தோம்னா வீடியோ லாரிங்கோஸ்கோபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசோதனை பண்ணி அதை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சு மாத்திரை மருந்துகள் கொடுத்து வாய்ஸ் ரெஸ்ட் கொடுப்போம். கொடுத்தாலே வீக்கமானது தானாகவே வத்திடும். அப்புறம் அக்யூட் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா அக்யூட் லாரிஞ்சாய்டிஸ் அப்படின்னு சொல்றோம். லாரிஞ்சாய்டிஸ் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க, அங்க ஏதாவது ஒரு மைக் ஏதாவது கட்டி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அது அந்த மைக்கை மீறி சத்தத்துல குரலை ஒசத்தி பேசியிருப்பாங்க. அப்படி பேசும்போது என்ன ஆகும்னா வந்து வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி டக்குன்னு குரல் மாறிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மருத்துவரை அணுகணும் அப்படின்னு சொன்னா அக்யூட் சேஞ்ச், இமீடியட்டா வாய்ஸ் மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மருத்துவரை அணுகுனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க, நமக்கு ஆவி பிடிக்க சொல்லுவாங்க. ஸோ வாய்ஸ் ரெஸ்ட், 1 வீக்குக்கு வாய்ஸ் ரெஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. சொல்லும்போது நமக்கு திருப்பி பழைய வாய்ஸ் நமக்கு கிடைச்சிடும். அப்புறம் குரல் நாளத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீர் கட்டிகள் வரலாம், வோக்கல் கார்ட் சிஸ்ட், இல்லை அதில் வந்து வோக்கல் கார்ட் பாலிப் அப்படின்னு சொல்றோம், ரத்த கட்டிகள் கூட வரலாம். அடுத்ததா சிம்டம்னு பார்த்தீங்கன்னா ட்ரை த்ரோட், தொண்டை வந்து வறண்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி ஆஃபீஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அலர்ஜிக் ஃபேரிஞ்சைட்டிஸ் ஆக இருக்கலாம், இல்ல ஒரு நார்மலா வந்து ஏதாவது ஒரு எச்சில் சுரப்பி கூட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட தொண்டை வறட்சி ஏற்படும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரைகள் ட்ரீட்மெண்ட் எடுத்தா அது கண்டிப்பாக சரியாயிடும். அடுத்து தொண்டையில வந்து சளி கண்டினியூஸா வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு சிம்டம். கண்டினியூஸ் ஃபிளெம் இன் தி த்ரோட். ஸோ அது எந்த கண்டிஷன்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்குல பிரச்சனை இருக்கும்போது சைனசைட்டிஸ் வரும். சைனசைட்டிஸ் வரும்போது அந்த சளியானது தொடர்ந்து தொண்டையில இறங்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம மூக்கையும் எக்ஸாமின் பண்ணி நம்ம அந்த நேரத்தில் பார்த்து அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அந்த சளியானது நின்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்டை எரிச்சல் ஏற்படுறது, பர்னிங் சென்சேஷன் இந்த த்ரோட் அப்படின்னு சொல்றோம். அது வந்து இந்த அக்யூட் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும், அதாவது அல்சர் ப்ராப்ளம் வரும். வந்து அது வந்து அந்த ஆசிடை வந்து தூக்கி ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்றோம், ஃபுட் பைப், அதாவது வந்து உணவு குழாய், அதில் தூக்கி அடிக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அந்த ஆசிட் திருப்பி மேலே வந்து நம்மளுடைய வாய்ஸ் பாக்ஸ், லாரிங்ஸ், குரல் நாளம், அந்த இடத்துல வந்து அந்த ஆசிட் திருப்பி தூக்கி அடிக்கும் போது அதை வந்து லாரிங்கோ ஃபேரிஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால அந்த மாதிரியான அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் கூட நமக்கு வந்து தொண்டை வலியாகவும் தொண்டை எரிச்சலாகவும் நமக்கு வந்து பிரசன்ட் பண்ணலாம். அது ஒரு சிம்டமாக இருக்கலாம். மீன் முள்ளு, ஃபிஷ் போன் தொண்டையில வந்து சிக்கிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. மீன் முள்ளு வந்து தொண்டையில சிக்கிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆக்சசிபிளா பக்கத்தில் எந்த கிளினிக் இருக்கோ அங்கே நம்ம போகிறது தான் கரெக்டான சொல்யூஷன். அங்கே வந்து நமக்கு ஒரு இஎன்டி சர்ஜன் அவைலபிளாக இருந்தால் இஎன்டி சர்ஜனோட ஹெல்ப்போட தகுந்த கேட்ஜெட்ஸோட தகுந்த கருவிகளோட அந்த மீன் முள்ளை எடுக்கிறது தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட் அண்ட் சொல்யூஷன். இதுக்கு வந்து மீன் முள்ளை எடுக்கிறதுக்கு ஹோம் ரெமெடிஸ் எதுவுமே கிடையாது. சிக்கின முள்ளு ஒருவேளை நிஜமாவே முள்ளு சிக்கி இருந்ததுன்னா அதை அப்படிதான் எடுக்கணும். இல்லை முள்ளு குத்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தாலும் நம்ம அதை ஒரு மருத்துவர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் கரெக்டான சொல்யூஷன். இப்போ நான் நம்ம சில ஃபிஷ் போன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம், அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் ஃபிஷ் போன் ஸ்ட்ரக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டான்சில் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், டான்சிலில் வந்து ஒரு சின்ன மீன் முள் இருக்கு. அந்த முள்ளை நம்ம வந்து எண்டோஸ்கோப்பியில் பார்த்துட்டு, எண்டோஸ்கோப்பியில் வந்து நமக்கு ஜூம்டு விஷன் கிடைக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இது வந்து அலிகேட்டர் ஃபோர்செப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதை வச்சு நம்ம அந்த முள்ளை அழகாக எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த செகண்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து மீன் முள்ளானது நமக்கு பேஸ் ஆஃப் த டங் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் நம்ம உள்நாக்கு. ஸோ அந்த பேஸ் ஆஃப் த டங்கில் போயிட்டு நான் ஒரு
ஆர்டரி ஃபோர்செப்ஸில் அந்த மீன் முள்ளை எடுத்துடுறேன். அப்புறம் இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட் வந்து சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப நாளாக தொண்டையில் ஏதோ இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட வந்தப்போ. நான் ஆக்சுவலாக உள்ள வரைக்கும் எக்ஸாமின் பண்ணேன், பார்த்துட்டேன், எதுவுமே இல்லை. அந்த டான்சில் ரீஜனில் நம்ம ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு மைக்ரோ சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னால நம்ம ஓபியில் வச்சு தான் நம்ம வந்து அதை அப்படியே எடுத்து பார்த்தா அது வந்து ஒரு அரிசியோட ஒரு இது குருணை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து ஸ்ட்ரக் ஆகி அங்கேயே இருந்திருக்குது ஃபார் ஆல்மோஸ்ட் 2 months டுகெதர். ஸோ அதை எடுத்தோன்னே பேஷண்ட் கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்த கேசஸ். மீன் முள்ளு உள்ள சிக்கிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம என்ன பண்றாங்கன்னா கையை உள்ள விட்டு அப்படியே அந்த முள்ளை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸோ கையை உள்ள விட்டு டிகிங் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் இன்சைட் தி ஓரல் கேவிட்டி இஸ் கம்ப்ளீட்லி கான்ட்ராண்டிகேட்டட் அண்ட் ஷுட் பி அவாய்டட். கண்டிப்பாக தவிர்க்கணும், கையை உள்ள விடவே கூடாது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா வாழைப்பழத்தை அப்படியே சாப்பிடுறாங்க. வாழைப்பழத்தை சாப்பிடுறது வந்து மீன் முள்ளு உள்ள சிக்கி இருந்ததுன்னா அந்த பழத்துல ஒட்டிட்டு உள்ள போயிடும். அப்படியே வயிற்றுக்கு போயிடுச்சுன்னா அது கேஸ்ட்ரிக் ஆசிட்ல கரைஞ்சிரும் அப்படிங்கிறது பிலீஃப். ஆனா அது கம்ப்ளீட்டா தவறான விஷயம். கம்ப்ளீட்டா மீன் முள்ளு வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பழத்தினால உள்ள போய் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல குத்திடலாம், இல்லைன்னா அந்த ஏற்கனவே குத்திட்டு இருக்கிற இடத்துல இருந்து உள்ள போயிடலாம். இட் கேன் கெட் பெனிட்ரேட்டட் இன்டு டீப்பர் பிளேன்ஸ். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தசைகளுக்குள்ள அது உள்ள போய் புதைஞ்சு போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த சாதம் இருக்கு இல்லையா, சாதத்தை வந்து நல்ல உருட்டி பால் மாதிரி பண்ணி அப்படியே முழுங்குறாங்க. ஸோ அதுவுமே அந்த வாழைப்பழத்துக்கு ஆகிற அதே கதை தான் இதுக்கும் ஆகும். மீன் முள்ளு உள்ள போயிடலாம், இல்லைன்னா உள்ளுக்குள்ள டீப்பா உள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் வினிகர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து மீன் முள்ள கரைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. வினிகர் எந்த காலத்திலயும் மீன் முள்ள கரைக்கவே கரைக்காது. ஸோ மீன் சாப்பிடுறதுக்கான அந்த கரெக்டான மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தா, மீன் முள்ளு குத்தாம எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதத்தோட சேர்த்து மீனை முள்ளோட இருக்கு இல்லையா, அதை சேர்த்து சாதத்தோட சேர்த்து வச்சு முழுங்க கூடாது. சில பேர் வந்து எக்ஸ்பர்ட்ஸா இருப்பேன் அப்படிம்பாங்க, அப்படியே முள்ள அப்படியே வாயில வச்சு டிசெக்ட் பண்ணி எடுத்து அப்படியே சாப்பிட்டுருவேன். அது வந்து முற்றிலும் தவறான விஷயம். அதுக்கப்புறம் மீன் சாப்பிடும் போது பேசிட்டு சிரிச்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா மீன் முள்ளு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக சாப்பிடணும் மீன் சாப்பிடும் போது. அதுக்கப்புறம் மீன் கண்டிப்பாக சாப்பிடும் போது ரஷ் பண்ணக்கூடாது, வேக வேகமா சாப்பிடக்கூடாது. வேக வேகமா சாப்பிட்டா முள்ள சேர்த்து சாப்பிடக்கூடிய அபாயம் இருக்குது. அதுக்கப்புறம் மீன் வந்து தட்டில் வச்சிருக்கும் போதே எல்லா முள்ளையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வாயில வைக்கணும். வாய்க்குள்ள வச்சு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி டிசெக்ட் பண்ற விஷயத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். சாதாரணமா நமக்கு தொண்டை வலி ஏற்படுது, தொண்டையில இரிட்டேஷன் ஏற்படுது, த்ரோட் இரிட்டேஷன், ஏதாவது ஒன்று உள்ள நிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா மருத்துவரை அணுகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெது வெதுப்பான தண்ணீரில் 4-5 கல்லுப்பை போட்டு வாய் கொப்பளிக்கலாம். வாய் கொப்பளிச்சிங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். அதுக்கப்புறம் ஆவி பிடிக்கலாம். ஒரு சட்டியில் வெண்ணி தண்ணி வச்சுட்டு அதில் விக்ஸோ இல்லை அமிர்தாஞ்சனோ இல்லை நம்ம மஞ்சள் பொடி கூட யூஸ் பண்ணி நம்ம ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிக்கிறதுக்கான ப்ராப்பரான முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியை மூக்கு வழியாக எடுத்து அதை வாய் வழியாக விடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு அந்த த்ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த சிம்டம்ஸ் கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் நமக்கு அவசியம் இருக்கும்போது நம்ம மருத்துவரை சந்தித்து நம்ம ஆலோசனை பெற்று என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை நம்ம எடுத்தோம்னா நமக்கு பிரச்சனைகள் சரியாயிடும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.